ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு பொரியல் தான் செய்ய போகிறேன். அதாவது சிறு பயிறு பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், எடுத்து நசுக்கும் போது இந்த மாதிரி வரணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மசால் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம், மிளகெல்லாம் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடான உடனே தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க வெங்காயம் அதை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வரமிளகாய் இடித்ததும் மிளகு இடித்ததும் லாஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா அதை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் வந்து ஏற்கனவே பயிரில் கொஞ்சமாக நான் போட்டு வேக வச்சுருந்தேன், உப்பு போட்டு. இப்போ வந்து நம்ம மசாலா இதுக்காக வேண்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இடித்து வச்சுருக்க வரமிளகாவும் மிளகு தூள் வந்து போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த மிளகோட வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஜீரகம் வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் வந்து நான் பொடி இருக்கிறதுனால பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மிளகு, வரமிளகா இதெல்லாம் ஜீரகம் மிளகெல்லாம் சேர்த்து இடித்து நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நேரம் நான் வந்து ஜீரகம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 செகண்டு வெந்ததுக்கப்புறமா திறந்துக்கலாம். அது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை தேங்காய் பூ இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு இறக்கிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.